கேட்ஃபிஷ் இதை பற்றி நிறையா பேசிகிட்ருக்கோம். ஏன் அப்படின்னா, உணவுப் பொருள் அப்படிங்கிறத பற்றி, அடல்ட்ரேஷனை பற்றி நிறைய பேசியிருக்கோம். மிட்டாயை பேன் பண்ணாங்க. அதுக்கப்புறம் சிங்கப்பூர்லேயும் ஹாங்காங்லேயும் நம்மளுடைய ஸ்பைசஸ், மசாலா பொருட்கள் அதை பேன் பண்ணுறாங்க. இப்போது ஆல்ரெடி பேன் பண்ண ஒரு விஷயத்தை யூஸ் பண்ணிகிட்ருக்கிறதுனால சீஸ் பண்ணுறாங்க. அப்பப்போ பிடிச்சிட்டே இருப்பாங்க. இப்போ ரீசெண்டாக லாஸ்ட் இயர் 23 கிருஷ்ணகிரியில் இந்த மீன் பண்ணை இதை வளர்க்குறவங்களுக்கு வார்னிங் கொடுத்துருக்காங்க. சீஸ் பண்ணி அதை அழிச்சிருக்காங்க. ஒன்று, இது வேண்டாம், இது கெடுதல் அப்படிங்கிறத ஏன் இவங்க செய்கிறாங்க? அப்போது அப்படி செய்கிறவங்களுக்கு என்ன பெனிஃபிட் இருக்குது? ஒரு பஞ்சு மிட்டாயில் கலர் போடுறாங்கன்னா அது அட்ராக்டிவான கலர், அதுக்காக போடுறாங்க. அது நியூட்ரிஷனல் வேல்யூ கிடையாது. மசாலாவில் பெஸ்டிசைட்ஸ் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சி அந்த பெஸ்டிசைடு எதுக்காக போடுறாங்க? அந்த மசாலாவில் எந்த கிருமிகளும் தாக்கிடக்கூடாதுங்கிறதுக்காக அந்த கிருமிகளை கொள்றதுக்காக பெஸ்டிசைட் போடுறாங்க. ஆனால் இவங்க போடுற பெஸ்டிசைட் நம்மளையே கொல்லும் அப்படிங்கிற ஸ்டேஜ். ஸோ உணவுப் பொருட்கள் ஒரு கண்ட்ரோல் இருக்கணும். நம்ம மக்களுக்கு சரியான பாதுகாப்பு கொடுக்கணும். ஒரு உணவு அப்படிங்கிறத உயிர் வாழ்கிறதுக்கு அந்த உணவே ஒரு விஷமாகவோ மாறக்கூடாது. ஒரு கலப்படம் இல்லாத உணவை கொடுக்கணும். ஸோ நான் சொன்ன மாதிரி இதையெல்லாம் மீறி இந்த மீனை வளர்க்கணும் அப்படின்னா வளர்க்குறவங்களுக்கு ஒரு பெனிஃபிட் இருக்கணும். ஃபர்ஸ்ட் திங், அது என்ன பெனிஃபிட்? ரெண்டாவது, எல்லா டாக்டர்ஸும் மீனை சேர்த்துக்கோங்க, சிக்கன், மட்டன் இதெல்லாம் விட மீன் ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி ரெக்கமெண்ட் பண்ணுற இந்த மீனில் அப்படி என்ன இருக்குது? இது டாக்டர்ஸே வேண்டான்னு சொல்கிற அளவுக்கு. இதை டாக்டர்ஸ் தான் வேணான்னு சொல்கிறாங்களா, இல்லை கவர்மெண்ட் வேணான்னு சொல்லுதா? அப்படி இருந்ததுன்னா ஏன்? இவங்க சொல்கிற விஷயங்களை பார்த்தீங்கன்னா பயமாக இருக்கிற மாதிரி ஒரு விஷயம். கேன்சர் ப்ரொடியூசிங் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ பஞ்சு மிட்டாய் எடுத்தீங்க அப்படின்னா இந்த கார்சினோஜெனிக் அப்படிங்கிறதையே 4 குரூப்பாக பிரித்து குரூப் 3 வருது அந்த கார்சினோஜன். இந்த பெஸ்டிசைட் பார்த்தீங்கன்னா குரூப் 1, நிச்சயமாக இது கேன்சர் ப்ரொடியூஸ் பண்ணும் அப்படிங்கிறாங்க. அப்படி பார்த்தா இந்த ஃபிஷ்ஷில் என்ன பொருள் கேன்சரை உண்டாக்குது? இந்த ஃபிஷ்ஷில் என்ன இருக்குது? அது எப்படி கேன்சரை உண்டாக்குறதுக்கு காரணமாகுது? இது நிச்சயமாக அது கேன்சரை உண்டாக்குன்னு கண்டுபிடிச்சிருக்காங்களா அப்படிங்கிறது ஒரு டவுட் வருது. இதை டவுட்டுங்கிறத விட தெரிஞ்சுக்கிறோம். அதை கன்ஃபார்மாக தெரிஞ்சிட்டோம்னா நிச்சயமாக அதை நம்ம யூஸ் பண்ணணும். இது ஒரு நெசசரி கிடையாது. நிச்சயமாக அது இல்லைன்னா உயிர் வாழ முடியாதுங்கிறது கிடையாது. ஒரு உணவு ஒதுக்கணும்னா ஒதுக்கலாம். அது யார் சாப்பிட்றது? நான் வெஜிடேரியன்ஸ் சாப்பிட்றவங்க தான் இதை சாப்பிட்றாங்க இல்லையா? அப்போ வெஜிடேரியன்ஸ் இதை ஒதுக்கியிருக்காங்க, நான் வெஜிடேரியன் ஃபுல்லுமே ஒதுக்கியிருக்காங்க. அப்படிங்கும்போது இந்த பர்டிகுலர் ஃபிஷ்ஷை ஒதுக்கிறது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. பட் நம்ம மக்கள் எதுக்காக வாங்குறாங்க? ஒன்று விலை கம்மியாக இருந்தால் வாங்குவாங்க, இன்னொன்று டேஸ்ட்டுக்காக வாங்குவாங்க. எனக்கு இதுதான் வேணும் அப்படின்னு இந்த மக்கள் சொல்கிறதுக்கு அதில் என்ன இருக்குது? இது எல்லாமே எல்லாருக்கும் எழக்கூடிய ஒரு சந்தேகங்கள். இதை பற்றி ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கலாமே அப்படிங்கிறதுக்காக அந்த வீடியோ. நான் டாக்டர் பாலசுப்ரமணியன். த வெரி ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, இது உலகம் ஃபுல்லும் பேன் பண்ணியிருக்காங்களா அப்படின்னா இல்லை. நிறைய கண்ட்ரியில் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் யூஎஸ்ஏல இது பேன் பண்ணலை. இன்னும் சொல்லப்போனால் இதை மோட்டிவேட் பண்ணுறாங்க. நிறைய பண்ணைகள் இருக்கணும்னு சொல்கிறாங்க. அந்த பண்ணைகளுக்கு உண்டான பராமரிப்பு செய்கிறாங்க. அப்போ யூஎஸ்ஏல மட்டும் இது எப்படி அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க? யூஎஸ்ஏல இது கேன்சர் வராதா? இந்தியாவில் தான் இது கேன்சர் ப்ரொடியூஸ் பண்ணுமா? இந்த டவுட் வரும்போது அடுத்தது நேச்சுரலாக ஒரு கொஸ்டின் வரும். அப்போது யூஎஸ்ஏல வளர்க்குற விதம் வேற, இந்தியாவில் வளர்க்குற விதம் வேறையா? ஸ்டாண்டர்ட். இந்த டவுட்ஸும் வரதான் ஆரம்பிக்குது. ஏன் அப்படின்னா இந்த ஃபிஷ் கன்சம்ஷன் அங்கே ரொம்ப அதிகமாக இருக்குது. இது என்ன ஆகுதுன்னா அந்த யுனைடெட் ஸ்டேட்ஸ்னுடைய எக்கானமியை பாதிக்கிற அளவுக்கு, பாதிக்குதுன்னா வளர்ச்சி அடைய செய்கிற அளவுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அப்போ என்ன பண்ணுறாங்க? ரெனால்ட் ரீகன் 1987 நம்மளே இந்த ஃபிஷ்ஷை வளர்க்குறதுக்கான ஹெல்ப் பண்ணுவோம், அதுக்கு உண்டான வசதிகளை பண்ணி கொடுப்போம், நம்ம கண்ட்ரியினுடைய பொருளாதாரத்தை உயர்த்துவோம், நம்ம கண்ட்ரி மக்களுக்கு நிறைய பேரை ஃபிஷ்ஷு சாப்பிட வைப்போம் அப்படிங்கிற இதில் இந்த ஃபிஷ்ஷு பண்ணை இது ரெண்டையும் ஹானர் பண்ணுற விதமாக நேஷ்னல் கேட்ஃபிஷ் டே அப்படின்னே ஒன்று கொண்டாடுறாங்க. அதை June 25 எவ்ரி இயர் கொண்டாடுறாங்க. ஆகஸ்ட் மாதத்தை கேட்ஃபிஷ் மந்த்னு கொண்டாடுறாங்க. June 25 கவர்மெண்ட் ஹாலிடேயாகவே அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க.
இவ்வளவு மரியாதை கொடுக்குறாங்க இந்த ஃபிஷ்ஷுக்கு. ஆனால் நம்ம நாட்டில் ஏன் இதை பேன் பண்ணுறாங்க? அதோட முக்கியம், ஒரு பொலிட்டீஷியன் யூஎஸில் அவர் என்ன சொல்கிறாரு, இந்த ஃபிஷ்ஷை மிலிட்ரி லஞ்சில் அட்லீஸ்ட் இந்த ஃபிஷ்ஷு ஒரு பார்ட்டாக சேர்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த ஃபிஷ்ஷை மிலிட்ரி கேன்டீன்ஸ்க்கு எல்லாத்துக்கும் கம்பல்சரியாக இதை கொடுக்கணுங்கிற ஒரு பாயிண்ட்டை கொண்டு வந்து, அப்போ நேச்சுரலாகவே அந்த கண்ட்ரியில் அந்த ஃபிஷ்ஷினுடைய ப்ரொடக்ஷன் அதிகமாகுது, எக்கானமி அதிகமாகுது, மக்களுக்கு அதிகம் ஹெல்ப் பண்ணுறோம் நாங்கள் ஃபிஷ்ஷை கொடுத்து அப்படிங்கிற பாயிண்ட்டை வச்சு ஒரு எலெக்ஷன்லேயே இதை ஒரு பாயிண்ட்டை வச்சு இது பண்ணியிருக்காங்க. ஒரு விஷயம் இருந்திருக்கு இதில். இப்படிப்பட்ட ஃபிஷ் நம்ம நாட்டிலேயே ஒதுக்குறாங்க. 2019 பசுமை தீர்ப்பாயம் அப்படிங்கிற அந்த கிரீன் ட்ரிபியூனல் இந்த ஃபிஷ் அக்வாட்டிக் ஈகோசிஸ்டம், அதாவது மீன் வளர்கின்ற அந்த சுற்றுப்புறத்தை பாதிக்குது இது. அதனால் இந்த ஃபிஷ்ஷை வளர்க்குறத நம்ம தடை செய்யணும் அப்படின்னு இவங்க ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க கவர்மெண்ட்டுக்கு. கவர்மெண்ட் அந்த ரெக்கமெண்டேஷன் இருக்கிற பாயிண்ட்ஸை வச்சு 2020 இதை கம்ப்ளீட்டாக பேன் பண்ணுறாங்க, இதை வளர்க்கக்கூடாது அப்படின்னு. அதாவது கிரீன் ட்ரிபியூனல் அவங்க இது கேன்சர் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடியது அப்படின்னு சொல்லி அவங்க செய்யலை. அவங்க சொன்னது இது சுற்றுப்புற சூழ்நிலையை பாதிக்குது அப்படிங்கிறாங்க. ஓகே, அப்படி என்ன சுற்றுப்புற சூழ்நிலை? ஃபர்ஸ்ட் நெகட்டிவ் பாயிண்ட் அவங்க சொல்கிறது, இது ஒரு கார்னிவோரஸ் ஃபிஷ், அதாவது தன்னுடைய இனத்தையே சாப்பிடக்கூடிய ஒரு மீன் இனத்தையே சாப்பிடக்கூடிய ஃபிஷ்ஷு. அது மட்டும் இல்லை, எந்த இறைச்சியை போட்டாலும் இது முழுங்கக்கூடிய ஃபிஷ்ஷு. அப்போ இதை வளர்க்குறதுக்கு என்ன செய்கிறாங்க, எதையெல்லாம் போடக்கூடாது அதெல்லாம் கூட போட்டால் அது சாப்பிட ஆரம்பிக்குதுங்கும் போது மீன் உணவு அப்படின்னு ஒன்று வாங்கணுங்கிற செலவு கம்மியாகிறதுனால கண்டதெல்லாம் போட்டு இந்த ஃபிஷ்ஷை வளர்க்குறாங்க. அதில் முக்கியமானது கழிவுப் பொருள்கள். ஒரு கோழியோ ஒரு ஆடோ ஒரு இறைச்சி எதை பண்ணும்போது அந்த கடையில் எதெல்லாம் ஒதுக்குறாங்களோ அதையெல்லாம் கொண்டாந்து இதில் போடுறாங்க. இப்படி போடும்போது என்ன ஆகுது அப்படின்னா, அந்த தண்ணி வீணாக போகுது. அதை விட முக்கியம், சுற்றுப்புறத்தில் ஒரு மோசமான ஒரு நாற்றத்தை உண்டாக்கக்கூடிய ஒரு இதாக போகுது. ஸோ இந்த ஃபிஷ்ஷுக்கு பேரே பார்ன் டு ஃபீட் அப்படிம்பாங்க. அதாவது சாப்பிட்றதுக்குனே பிறந்த ஒரு ஃபிஷ் இது. அதனால் இது என்ன பண்ணுது, எல்லாத்தையும் சாப்பிட ஆரம்பிக்குது. அதை சுற்றி இருக்கிற அத்தனையும் சாப்பிட ஆரம்பிக்கும் போது எத்தனை வகையான சின்ன சின்ன மீன்கள் இருந்தாலுமே அந்த ஃபிஷ் அத்தனையும் இது சாப்பிட ஆரம்பிக்குது. இப்போ என்ன ஆகுது, அந்த பர்டிகுலர் ஏரியாவில் இருக்கக்கூடிய இது எங்கே இருக்கோ அதை சுற்றிற வேறு எந்த மீன் இனமுமே இல்லாமல் பண்ணிடுது. அப்போ வேறு வழி இல்லை, நம்ம இந்த ஃபிஷ்ஷை தவிர வேறு எதுவும் சாப்பிடக்கூடாத மாதிரி நினைக்குது. அது இப்படி சாப்பிட்றனால அது என்ன ஆகுது அப்படின்னா, ரொம்ப சீக்கிரம் வளர ஆரம்பிக்குது. சாதாரணமாக ஒரு 3 months ஒரு 300 கிராம் வளரக்கூடிய சாதாரண ஃபிஷ்ஷு இது 1 கிலோ வரைக்கும் வளருது. இது பார்த்தீங்கன்னா 3லேருந்து 4, 5, 6 அடி நிலம் கூட வளர ஆரம்பிக்குது. இதை வளர்த்துறவங்களுக்கு ஒரு பெரிய பெனிஃபிட் கிடைக்குது. அதனால் இதை வளர்த்த ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஃபாஸ்ட்டாக வளரக்கூடிய ஒரு விஷயம். இன்னொரு விஷயம், இது நம்ம நாட்டு மீனே கிடையாது, ஒரு கண்டாமினேஷன் மாதிரி வந்தது இந்த ஃபிஷ். ஸோ இதை வளர்க்குறதுக்கு முக்கியமான காரணம், இதுக்கு தீவனம் தேவையில், சீக்கிரம் வளருது, எடை அதிகமாக கிடைக்குது, ஸோ எங்களுக்கு பெனிஃபிட் கிடைக்குது. அதனால இதை வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஈகோசிஸ்டத்தை பாதிக்கிறதுனால இது வேண்டான்னு சொல்கிறாங்க ட்ரிபியூனல். இந்த ஃபிஷ் நியூட்ரிஷியஸ் வேல்யூ, இதனுடைய வேல்யூ என்ன, உண்மையிலேயே இது நல்லதா, உடம்புக்கு கெடுதலா, இதை சாப்பிடலாமா, மற்ற ஃபிஷ்ஷுக்கும் இதுக்கும் என்னென்ன வித்தியாசம் இருக்குது, எந்த வகையில் இந்த ஃபிஷ் நல்லது அப்படின்னு யோசிக்க ஆரம்பித்தோம்னா, இது ஹைலி நியூட்ரிஷியஸான ஒரு ஃபிஷ் தான். இதில் இருக்கக்கூடிய சத்துக்கள்லாம் ரொம்ப அதிகம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு 100 கிராம் எடுத்திங்கன்னா அது கொடுக்கக்கூடிய கேலரி பார்த்திங்கன்னா 105 கேலரி சக்தி. அது ரெண்டாவது ப்ரோட்டீன் பார்த்திங்கன்னா ஒரு 18 கிராம்ஸுக்கெல்லாம் ப்ரோட்டீன் இருக்குது. அதோட முக்கியம் B12. இந்த பர்டிகுலர் ஃபிஷ்ஷில் டெய்லி வேல்யூன்னு உண்டு. எவ்வளோ நமக்கு தேவையோ அந்த வேல்யூ மாதிரி 120, 130 மடங்கு B12 இதில் இருக்குது. ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ், நல்லது செய்யக்கூடிய ஃபேட்டி ஆசிட்ஸ், நம்ம இருதயத்தை காப்பாற்றக்கூடிய ப்ரொடெக்ட் பண்ணக்கூடிய ஃபேட்டி ஆசிட்ஸ், ஒமேகா 3, ஒமேகா 6 நிறையவே இருக்குதுல. ஆனால் என்ன ப்ராப்ளம்னா, ஒமேகா 3 பற்றி பிரச்சனை இல்லை, ஒமேகா 6 அதிகமாக இருக்கிறதுனாலேயே இது உடம்புல அழற்சி, இன்ஃப்ளமேஷனை உண்டாக்கக்கூடிய ஒரு ப்ராப்ளம். இந்த 3யும் இந்த 6ம் ஒரு ப்ரப்போர்ஷனேட்டில் இருக்கணும். இத்தனை ஒமேகா 3 இருந்ததுன்னா இவ்வளோ தான் ஒமேகா 6 இருக்கலாம். பட் இதில் பார்த்தீங்கன்னா அந்த ப்ரப்போர்ஷன் எக்ஸ்ட்ராடினரி. ஒமேகா 3 மாதிரி 10 டைம்ஸ்லாம் அதில் இருக்குது. ஸோ அது என்ன ஆகுது, அது ஒரு நெகட்டிவாக போகுது. என்ன தான் இது எக்ஸ்ட்ராவாக இருக்கிறதுனால குடல் சம்மந்தப்பட்ட நிறைய இன்ஃப்ளமேட்டரி டிசீசஸ் வர சான்ஸ் இருக்குது. அதனாலேயே அது ஒரு நெகட்டிவ் பாயிண்ட் இருக்குது.
நியூட்ரிஷியஸ் அதிகமாக இருந்தாலும் அதுவுமே அதிகமாக இருக்கும்போது அதுவும் கெடுதல் தான். இதை தவிர சாதாரணமாக ஃபிஷ்ஷஸில் எல்லாத்துலேயுமே ஹெவி மெட்டல்ஸ் எஸ்பெஷலி மெர்க்குரி அதிகமாக இருக்கும். பட் இந்த ஃபிஷ்ஷில் ரொம்ப கம்மியான மெர்க்குரி இருக்குது. அப்போ இந்த மெட்டல் பாய்சனிங் இந்த ஃபிஷ்னால் வரக்கு சான்ஸ் இல்லை. எஸ்பெஷலி சின்ன குழந்தைங்களுக்கு போச்சுன்னா இந்த நர்வஸ் சிஸ்டத்தையே பாதிக்கும். ஸோ பெனிஃபிட் வளர்க்குறவங்களுக்கும் இருக்குது, நியூட்ரிஷன் வகையிலையும் பெனிஃபிட் இருக்குது. இவ்வளவு பெனிஃபிட் இருக்கிற இந்த ஃபிஷ்ஷை பேன் பண்ணுறாங்கன்னா அப்போ என்ன அர்த்தம்? மற்ற ஃபிஷ்ஷை இது வளர விட மாட்டேங்குது. அப்போது ஒரு சர்வே எடுத்து பார்க்குறாங்க, 70% ஆஃப் மற்ற ஸ்பீஷீஸ், மற்ற வகை மீன்கள் எல்லாத்தையுமே இது அழிச்சிருக்கு. இது ஒரு நெகட்டிவ். இன்னும் 2-3 பாசிட்டிவ் பாயிண்ட் என்ன அப்படின்னா, இதுக்குன்னு தனியான ஒரு கேர் எடுத்துக்கணும்னு தேவையில்லை. இன்னும் சொல்லப்போனால் ஒரு மோசமான ஒரு அழுக்கு மீன் கூட சொல்லலாம். இது அந்த அளவுக்கு சேத்துல வளரக்கூடியது. இது ஆக்சிஜன் கம்மியாக இருந்தாலும் பரவாயில்ல, அட்ஜஸ்ட் பண்ணிக்கும். ஆர்டிஃபிஷியல் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம்னு இந்த மீனுக்கு இருக்குது. அதை வச்சு அது நீங்கள் ஒரு நாள் ஃபுல்லும் வெளியில் தண்ணி விட்டு வெளியில் போட்டிருந்தா கூட உயிரோடு இருக்கும். இன்னும் சொல்லப்போனால் இது ஒரு வாக்கிங் ஃபிஷ்னு கூட சொல்கிறாங்க. நீங்கள் சேத்துல போட்டு நடந்துக்கிட்டே போயிட்டே இருக்கும் அது மாதிரி. ஸோ இது எதனால் வளர்க்குறவங்களுக்கு பெனிஃபிட் இருக்குங்கிறது சொல்லியாச்சு. இது எதனால் இது வேண்டான்னு சொல்கிறாங்க. இதை தவிர இந்த ஃபிஷ்ஷு வேறு என்ன பிரச்சனையும் நமக்கு உண்டாக்கும். ஒரு சுகாதாரம் இல்லாத ஒரு அழுக்கு மீன் இது. இந்த ஃபிஷ்ஷுக்கிட்ட இருந்து நிறைய வியாதிகள் நமக்கு வர சான்சஸ் இருக்குது. ஒரு அசுத்தமான இடத்துல வளர்கிற ஃபிஷ்ஷு, அப்போ இந்த ஃபிஷ்ஷு நிறைய வியாதியை நமக்கு கொடுக்கறதுக்கு சான்ஸ் இருக்குது. இதுக்கு மேலே நிறைய பேரசைட்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபிஷ் ஹூக்வோம் அப்படிங்கிற ஒரு வேர்ம் இந்த ஃபிஷ் மூலிமா வர சான்சஸ் இருக்குது நமக்கு. ஃபிஷ் ஹேண்ட்லர்ஸ் டிசீஸ், இதெல்லாம் விட கேன்சர் ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படிங்கிற பாயிண்ட் தான் ரொம்ப முக்கியம். இது உண்மையில் கேன்சர் ப்ரொடியூஸ் பண்ணுதா அப்படிங்கிறது, என்ன கேன்சர் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க, என்ன குரூப்பில் இது வருது அப்படின்னு பார்த்தா, இந்த ஃபிஷ்ஷில் நேரடியான ஒரு கேன்சர் ப்ரொடியூசிங் சப்ஸ்டன்ஸ் இருக்கா அப்படிங்கிறது ஒரு டவுட்ஃபுல் தான். என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஒன்ஸ் 2-3 டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு விஷயம் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னா, இந்த ஃபிஷ்ஷனுடைய எக்ஸ்ட்ராக்டை எடுத்து அந்த எக்ஸ்ட்ராக்டை பிரஸ்ட் கேன்சர், அதாவது மார்பக புற்றுநோய், அந்த செல்ஸ் இருக்கு இல்லையா, அந்த செல்ஸில் இந்த பர்டிகுலர் எக்ஸ்ட்ராக்டை அந்த செல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிட்டு நிறைய மல்டிப்ளை ஆக ஆரம்பிக்கும். இதுக்கு என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா, இந்த எக்ஸ்ட்ராக்டில் ஈஸ்ட்ரோஜன் அப்படிங்கிற ஒரு ஹார்மோனை மாதிரியே இருக்கக்கூடிய ஒரு சப்ஸ்டன்ஸ் இதில் இருக்குது. அந்த பர்டிகுலர் ஈஸ்ட்ரோஜன் மாதிரி இருக்க சப்ஸ்டன்ஸ் தான் இதை தூண்டி விடுது. இந்த மார்பக புற்றுநோய் வரதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்னு ஒரு பாயிண்ட்டை கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ அக்செப்டட். இது ஒரு முக்கியமான ரீசன் இட் மே ப்ரொடியூஸ் கேன்சர். என்விரான்மெண்டல் ப்ராப்ளம் இவங்க சொல்லும் பொழுது, இந்த ஃபிஷ்ஷு எங்கே வளருதோ அந்த பர்டிகுலர் வாட்டரில் இருக்கக்கூடிய எல்லா கெமிக்கல்ஸு, கண்டாமினேஷன்ஸ் எல்லாத்தையும் இது உடம்புல வாங்கிக்குது. அப்போது இந்த ஃபிஷ்ஷு அதுவாக விஷத்தன்மை கொண்டதில்லை, ஆனால் அதை சுற்றி இருக்கிற டாக்ஸிக் சப்ஸ்டன்சஸ், விஷத்தன்மை உள்ள அத்தனை பொருளையும் உள்ளே எடுத்துக்குது. இந்த ஃபிஷ்ஷை சாப்பிட்றவங்க இன்டைரக்டாக அந்த பர்டிகுலர் விஷத்தன்மை உள்ள அந்த சப்ஸ்டன்ஸையும் சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ நம்ம அந்த சப்ஸ்டன்ஸ்னால வருது அப்படிங்கிறத விட, இந்த சப்ஸ்டன்ஸ் இந்த ஃபிஷ்ஷில் இருக்கிறதுனால தான் இது வருது. இது கேன்சர் ப்ரொடியூசிங் சப்ஸ்டன்ஸ் இந்த ஃபிஷ்ஷில் இருக்குதுன்னு கண்டுபிடிக்கிறாங்க. அப்படி என்ன அந்த சப்ஸ்டன்ஸ் என்ன? இப்போ தண்ணீர் இருக்கிற கெமிக்கல்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் ரீசெண்டாக யூஎஸில் இந்த பர்டிகுலர் ஃபிஷ்ஷை இம்போர்ட் பண்ணுறாங்க, ஒரு கண்ட்ரிலேருந்து கொண்டாந்துருக்காங்க. அதை கொண்டாடும்போது அதை டெஸ்ட் பண்ணி பார்க்குறாங்க. அதில் கேன்சர் ப்ரொடியூசிங் ஒரு சப்ஸ்டன்ஸ் இருக்குது, மேலச்சாய்ட் க்ரீன் அப்படிங்கிற ஒரு பர்டிகுலர் கெமிக்கல் அதில் இருக்குது. இது ஒரு கார்சினோஜெனிக், இது கேன்சர் ப்ரொடியூஸ் பண்ணும். அதனால் அந்த ஹோல் பேட்சை பண்ணி அதை டெஸ்ட்ராய் பண்ணிவிட்டு, அது மட்டும் இல்லை, அதை கொண்டு வந்த 3-4 பேர் அரெஸ்ட் பண்ணி அவங்களுக்கு ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்குறாங்க. ஸோ எப்போவுமே அந்த மீன் கண்டாமினேட்டட் மீனாக இருக்கிறதுனால தான். அப்படி ஒரு முக்கியமான கண்டாமினேஷன் என்ன அப்படின்னா பிசிபிஸ் அப்படிப்பாங்க, அதாவது பாலிக்ளோரினேட்டட் பிஃபினைல்ஸ் அப்படிங்கிற ஒரு சப்ஸ்டன்ஸ். இந்த பிசிபி ஒரு கேன்சரை உண்டாக்கக்கூடிய ஒரு சப்ஸ்டன்ஸ். ஆனால் இந்த சப்ஸ்டன்ஸ் எங்கேருந்து வருது அப்படின்னா, அந்த மீனை வளர்க்குற இடத்துலேருந்து வருது, இந்த மீனுக்குள்ளே வருது. ஸோ இந்த மீனை சாப்பிட்றவங்களுக்கு கேன்சர் வர சான்சஸ் இருக்குது. இது 2வது ப்ரூஃப். இது ரெண்டையுமே பார்த்தீங்க அப்படின்னா, அந்த ஃபஸ்ட்டு ஈஸ்ட்ரோஜன் மாதிரி ஒரு சப்ஸ்டன்ஸ் அதில் இருக்குது அப்படின்னா, அது வளர்கிற இடம் எங்கே வளருது? ஒரு பொல்யூட்டட் வாட்டர், கண்டாமினேட்டட் வாட்டர், ஒரு இண்டஸ்ட்ரியல் வேஸ்ட்டு, ஒரு எஃப்ளூயன்ட் ட்ரீட்மெண்ட் பண்ணாத ஒரு வேஸ்ட்டை, கழிவு நீர்களை கழிவு கொண்டாடுறாங்களே, அந்த இண்டஸ்ட்ரியல் வரக்கூடிய எல்லா கழிவுகளையும், அதில் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் இந்த ஃபிஷ் எடுத்துக்குது. அதில் ஒரு முக்கியமான விஷயம் இந்த பிசிபிஸ், பாலிக்ளோரினேட்டட் பைஃபினைல்ஸ். இது ரொம்ப ஒரு ஹெல்த் ரிஸ்க் உண்டாக்கக்கூடிய ஒரு சப்ஸ்டன்ஸ்.
குழந்தைங்க சாப்பிட்டா அதனுடைய வளர்ச்சியை பாதிக்கும். நியூரலாஜிக்கல் ப்ராப்ளம்ஸ், நரம்பு சம்மந்தப்பட்ட வியாதிகள் வரும். ஸோ இந்த பர்டிகுலர் சப்ஸ்டன்ஸை உலகம் முழுசுமே பேன் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபிஷ்ஷஸ் தண்ணிக்கு மேலே வந்து இருக்கிறதில்ல, இது ரொம்ப கீழேயே வளரக்கூடிய ஃபிஷ். அதனால் அந்த செடிமெண்ட் எல்லாம் சாப்பிட்டு வளர்றதுனால இந்த ஃபிஷ்ஷில் ப்ராப்ளம் வரலாம். இந்த பர்டிகுலர் பிசிபி அது ஒரு ஃபிஷ்ஷில் இருக்கக்கூடிய ஃபேட் டிஷ்யூவில் தான் போய் அக்குமுலேட் ஆகும். நான் சொன்ன மாதிரி இந்த ஃபிஷ் நிறைய சாப்பிட்றதுனால வெரி ஃபேட்டி ஃபிஷ் ஆல்சோ. ஸோ ஃபேட் டிஷ்யூஸில் போய் நிறைய கலக்கிறதுனால கேன்சர் ப்ரொடியூஸ் பண்ணுதுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த பேசிஸில் தான் பேன் பண்ணியிருக்காங்க. யூஎஸில் மட்டும் எப்படி அலோவ் பண்ணியிருக்காங்க. யூஎஸில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கண்ட்ரோல்டு ஃபார்மிங், இதெல்லாம் கவர்மெண்ட்டோடைய கண்ட்ரோல் பண்ணி எல்லா ஃபார்மையும் ரெஜிஸ்டர் பண்ணி அந்த ஃபுட்டு அதுக்கு கொடுக்கக்கூடிய உணவு வந்து பார்த்திங்கன்னா அது இஷ்டத்துக்கு சாப்பிட விடுறதில்ல. அதுக்கு சோயாபீன், கார்ன், இந்த மாதிரி ப்ரோட்டீன் ரிச் ஃபுட்டு அதுக்கு கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லை, எந்த பேட்ச் வந்தாலும் அதுக்கு ஒரு லேபிளிங் இருக்கும். அந்த லேபிளிங்கோட வெளியில் வரும்போது அந்த ஃபிஷ் வந்து செக் பண்ணி அந்த கவர்மெண்ட் வந்து அதுக்கு ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க. இஷ்டத்துக்கு வளர்க்க முடியாது. அப்போ அங்கே இருக்கிற அத்தனை ஃபார்ம்ஸும் அண்டர் தி கண்ட்ரோல் ஆஃப் தி கவர்மெண்ட், அவங்களுடைய கைடன்ஸ் மூலிமா தான் அது வளருது. அப்போ என்ன பண்ணுறாங்க, இந்த ஃபிஷ்ஷை தனியாக ஐசோலேட் பண்ணி அதை வளர்க்குறாங்க, மற்ற ஃபிஷ்ஷோட விடுறதில்லை. அப்போ நேச்சுரலாக மற்ற ஃபிஷ் வளர்கிற இடத்துல இது வரவே வராது. பட் நம்ம கண்ட்ரியில் எப்படின்னா எப்படியாவது இந்த ஃபிஷ்ஷு ஒரு ஃபிஷ் வளர்க்கக்கூடிய ஒரு பண்ணையில் வந்து சேர்ந்துருது எப்படியோ. அப்போ இந்த மாதிரி ஒரு ஆறு, குளம், ஃப்ளட்ஸ் வரும்போது ஏதோ ஒரு வகையில் இந்த ஃபிஷ்ஷை நம்ம கொண்டாந்து வளர்க்கலைன்னா கூட அதை நம்ம எப்படியோ அது கலந்துருது. அது கலந்த பிறகு அதை நம்ம கண்டுபிடிக்க முடியறதில்ல ஈஸியாக. ஸோ நம்ம கண்ட்ரிக்கும் அந்த யூஎஸ்க்கும் இதுதான் வித்தியாசம். அதனால தான் அந்த யூஎஸில் வந்து அது கொடுக்குறாங்க. அப்போ இதுலேருந்து ஒரு பாயிண்ட் என்ன தெரியுது அப்படின்னா, அதை நம்ம சரியான முறையில் வளர்த்தி சரியான பாதுகாப்பான ஒரு முறையில் அதை ஃபார்மில் வச்சு அதை டெஸ்ட் பண்ணி மற்ற ஃபிஷ்ஷோட கலக்கூடாமல் இருந்து இதையெல்லாம் பண்ணோம்னா அந்த ஈகோ சிஸ்டம், அந்த க்ரீன் ட்ரிபியூனல் சொன்னாங்க இல்லையா, மற்ற ஃபிஷ் இதை அழிச்சிருது, எந்த ஃபிஷ்ஷுமே இல்லாமல் போகுது அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் இல்லாமல் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ட்ரான்ஸ்பரன்சி இல்லை. அந்த மாதிரி ஒரு கண்ட்ரோல் கொண்டு வந்து இது மாதிரி ஒரு தனியான இதுக்கு மட்டுமே ஒரு ஃபார்ம் வச்சாங்கன்னா கூட இந்த ஃபிஷ்ஷுன்னு இருக்கிற நன்மைகள்லாம் நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். ஒரு சுகாதாரமான இடத்துல இந்த ஃபிஷ்ஷை வளர்த்து நான் நிறைய ப்ராஃபிட் கிடைக்கக்கூடிய ஒரு பிஸ்னஸ் தான் இந்த ஃபிஷ். ஸோ இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.